இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து நிறைய பேர் கேள்விப்படுறோம். இன்னொன்று டவுனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் நல்லா ஆக்டிவாக இருந்தால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யார் கூடயும் பேசுறதில்ல, அவங்கள அப்படியே லோன்லியாக வச்சுக்கிறாங்க. ஈவன் ஸ்கூல் போகிற குழந்தைங்க கூட நான் டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து அந்த டிப்ரெஷன் வருதுன்னு தெரில. எதனால எல்லாருமே அப்படி டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறாங்க? ஓகே. ஸோ ஸ்கூல் படிக்கிற கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சொசைட்டி கொடுக்குற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா அது வந்து டிப்ரெஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் சொசைட்டியோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க ஜஸ்ட்டு சொல்லிடுவாங்க. பட் அதுலேருந்து நமக்கு தேவையானதை வந்து நம்ம பிரித்து எடுக்க நம்ம பழகிக்கணும். அப்படி இல்லாமல் 100% அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா ஆப்வியஸ்லி அது வந்து டிப்ரெஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு படிக்கிற பையன் வந்து கண்டிப்பாக நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் அவனோட பொட்டன்ஷியல் என்ன, அவனோட கெப்பாசிட்டி என்னன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அவன் அதுக்கு ஒர்க் பண்ணி அதுலேருந்து என்ன ரிசல்ட் கொடுக்க முடியுன்றதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர அவன் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டானா டெஃபினெட்லி அவனுக்கு அது டிப்ரெஷனாக தான் மாறும்.